ஓம் சாய்ராம். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இந்த பதிவுல நாம சாய்பாபா நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். பைல் நம்பர் 1, 2, 3. இந்த 3 பைல்ல ஏதாவது ஒரு பைல சாய்பாபா மனசுல நினைச்சிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்குமான சாய்பாபா மெசேஜ் நம்ம பார்க்கலாம். உங்க பைலுக்கான சாய்பாபா மெசேஜ் நீங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரியான டெய்லி மெசேஜஸ் பார்க்கறதுக்கு. ஃபைல் நம்பர் 1, உங்களுக்கான சாய்பாபா மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும் போது, வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு ஒரு வருடமும் ஒரு பண்டிகைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் கலந்து வந்துகிட்டே தான் இருக்கும். சில நிகழ்வுகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுல நீங்க என்ன பாடம் கத்துக்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ ஒரு விஷயம் உங்களை கைவிட்டு போயிருக்கு, நடக்கல அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். அகைன் அது வந்து நடக்கும். ஸோ இப்ப நடக்காததுக்கு என்ன ரீசன், அதுல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத மட்டும் யோசிங்க அப்படின்றதுதான் சாய்பாபா உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2, உங்களுக்கான சாய்பாபா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நீங்க சாய்பாபா கிட்ட முழுவதுமா சரணடையணும். சாய்பாபாவை ஒரு தெய்வமா பார்க்காம ஒரு குருவா, ஒரு தேவதையா, ஒரு தேவதூதரா நீங்க ஏத்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை கொடுக்க சொல்லுங்க. அவங்க கிட்ட உங்களுடைய செல்ஃப், உங்களுடைய வாழ்க்கை மொத்தமா சரண்டர் பண்ணுங்க. அது நீங்க அவங்களுடைய பாதத்துல சரண்டர் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும். மேற்கொண்டு வேற எந்த கவலைகளும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை அவர் வழி நடத்துவாரு அப்படின்றது தான் உங்களுக்கு சாய்பாபா தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 3, உங்களுக்கான சாய்பாபா தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் ஆனா இப்போ உங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு அது சிறப்பானதா இல்லை. ஆனா உங்களுக்கு அது தேவையானது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே இருக்கு. வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. அந்த மாற்றங்கள் எல்லாம் உங்க நன்மைக்கு தான் நடக்கும். இப்போ நடந்திருக்க மாற்றமும் அதே மாதிரியான நன்மையை கொடுக்கதான் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு சாய்பாபா கிட்ட மற்ற கவலைகளை ஒப்படைச்சிருங்க அப்படின்றதுதான் சாய்பாபா இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.